வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை, செங்கல்பட்டு பாலாறு பாலம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் நேற்று வரை 2,17,030 பேர் பயணம். சொந்த ஊர்களுக்கு செல்ல கோயம்பேடு பேர் நிலையத்திற்கு தொடர்ந்து வருகை தரும் பயணிகள். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் ஆய்வு. பயணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். சென்னை ஆவடியில் டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையில் பங்கேற்ற போலீசார். எழும்பு ராஜரத்ன மைதானத்தில் காவல் ஆணையர் சந்தீப் ராயுடன் சேர்ந்து உற்சாகமாக பொங்கல் வைத்த காவலர்கள். சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கல் சிறப்பு சந்தையில் ஜோராக நடைபெறும் செங்கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்து விற்பனை. கோவை நெல்லை மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்க அலைமோதும் கூட்டம். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாடிவாசல், மேடைகள் மற்றும் தடுப்புகளை அமைக்கக்கூடிய பணிகள் மும்முரம். தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற போகி கொண்டாட்டம். புது பானையில் பொங்கல் வைத்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். நெல்லையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்திய பிறகு ஆய்வு நடத்துகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று மதியம் சந்திக்கிறது தமிழ்நாடு எம்பிக்கள் குழு. வெள்ள நிவாரண நிதியை விரைவில் விடுவிக்குமாறு கோரிக்கை மனு அளிக்க திட்டம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திண்டுக்கல், மதுரை சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4,000 ரூபாய் வரை விற்பனை. பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி எட்டயபுரத்தில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு அமோகமாக நடந்த விற்பனை. ஆரணி அருகே தேப்பநேந்தலில் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனையான மாடுகள். பொங்கல் பண்டிகையால் கிடுகிடுவென்று உயர்ந்த விமான கட்டணம். சென்னையிலிருந்து மதுரைக்கு 17,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். சென்னையில் உணவு டெலிவரி செயலை பயன்படுத்துவோரை குறிவைத்து நூதன மோசடி. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். சென்னை அடுத்த புழல் அருகே தனியார் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பற்றி எரியும் தீயை அணைக்கக்கூடிய பணியில் 10 தீயணைப்பு படை வாகனங்கள் தீவிரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 9வது சர்வதேச பலூன் திருவிழா. அமெரிக்கா, பிரேசில், வியட்நாம், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த 11 பலூன்கள் வானில் வட்டமிடுகின்றன. மாயமான இந்திய விமானப்படை விமானத்தின் உடைந்த பாகங்கள் வங்கக்கடலில் கண்டெடுப்பு. 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு விலகிய மர்மம். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். 3 முறை ஆஜராகாத நிலையில் 4வது முறையாக விசாரணைக்கு அழைப்பு. தலைநகர் டெல்லியில் கடுமையான பணியிலும் நடைபெற்ற குடியரசு நாள் அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக நடைபோட்டு சென்ற வீரர்கள்.
மகரவிளக்கு பூஜை ஒட்டி எருமேலியில் நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. பல வண்ணங்களை பூசியபடி ஆடிப்பாடி மகிழ்ந்த ஐயப்ப பக்தர்கள். காணொலி மூலமாக இன்று நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம். ஒருங்கிணைப்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. பொங்கல் பண்டிகை காரணமாக சென்னையிலிருந்து கோவை, மதுரை, தூத்துக்குடி, மதுரை நகரங்களுக்கான விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னையில் வசிப்போர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். கடைசி நேரத்தில் ரயில்கள், பேருந்துகளில் இடம் கிடைக்காதவர்கள் தற்போது விமானங்களை நாடத் தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னையிலிருந்து மதுரை, கோவை, தூத்துக்குடி, சேலம் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த நகரங்களுக்கான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமாக 3624 ரூபாய் வசூலிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது 11639 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கான கட்டணம் 3367 ரூபாயிலிருந்து 17262 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருச்சிக்கு வழக்கமாக 2264 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 11369 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கோவைக்கான கட்டணம் 3315 ரூபாயிலிருந்து 14689 ரூபாயாகவும், சேலத்திற்கு 2290 ரூபாயிலிருந்து 11329 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் வேறு வழியின்றி கட்டணங்களை பொருட்படுத்தாமல் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர் செல்கின்றனர். பலருக்கு டிக்கெட் கிடைக்காத நிலையில் சிறப்பு பஸ், ரயில் போல் சிறப்பு விமானங்களையும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அடுத்தாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலமாக 2,17,000க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், கேகே நகர், தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் தாம்பரம் மெப்ஸ் ஆகிய இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கலுக்கு முந்தைய 2 நாட்களான இன்றும் நாளையும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்றே பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதனால் பேருந்து நிலையங்களில் கடும் நெரிசல் காணப்பட்டது. கோயம்பேடு டக்குனே போயிடுவோம். இப்போ ரொம்ப ரஷ்ஷா சரி கூட்டம், பஸ் எல்லாம் சரி கூட்டம், பஸ் அவ்வளவுக்கு கிடைக்கல. கிளாம்பாக்கத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய நிலையில் ஏராளமான முன்பதிவு செய்யாத பயணிகள் வந்ததால் பேருந்துகள் இல்லாமல் அவதியடைந்தனர். இடையே நேற்று மட்டும் வழக்கமான பேருந்துகளுடன் 1260 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3946 பேருந்துகள் மூலமாக 2,17,030 பேர் பயணம் மேற்கொண்டதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே சமத்துவ பொங்கலை ஒட்டி ஜப்பான் தூதர் மாட்டு வண்டியில் மகிழ்ச்சியாக பயணம் செய்த காட்சிதான் இது. திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈச்சங்கரணை கிராமத்தில் பொதுமக்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜப்பான் தூதர் மசாயுகி தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி சட்டை அணிந்திருந்தார். அவரை பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க மாட்டு வண்டியில் ஊர்வலமாக பொதுமக்கள் அழைத்துச் சென்றனர். சிலம்பாட்டம், மயிலாட்டம், பரதநாட்டியம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியை இறுதி வரை கண்டுகளித்த ஜப்பான் தூதர் பொங்கலோ பொங்கல் என கூறி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உலக பொதுமறையான திருக்குறளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறுவதே அமெரிக்காவில் நடைபெறவுள்ள திருக்குறள் மாநாட்டின் நோக்கம் என்று சிகாகோ தமிழ்ச்சங்க தலைவர் நம்பிராசன் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நம்பிராசன் வைத்திலிங்கம் அமெரிக்காவில் தமிழ் மொழியை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். சிகாகோ தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும் ஒரு பெரும் நிகழ்வுதான் 5ஆம் உலக திருக்குறள் மாநாடு. இம்மாநாட்டின் நோக்கம் உலக பொதுமறையாம் திருக்குறளை ஒரு பொதுமறை நூலாக அங்கீகரிக்க யுனெஸ்கோவிடம் அங்கீகரிக்க செய்வது. அதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். அது மட்டுமல்ல, இளையோருக்கு திருக்குறளின் பெருமையையும் தமிழின் பெருமையையும் எடுத்துச் செல்வது. திருக்குறள் மாநாட்டில் பல்வேறு தமிழறிஞர்களின் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் நம்பிராசன் வைத்திலிங்கம் குறிப்பிட்டார்.
இந்நிலையில் அயலக தமிழர் தின விழாவில் இலக்கியம், இலக்கணம், மொழியியல் ஆகிய பிரிவுகளில் உலக தமிழ்ச்சங்க விருதுகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வழங்கினார். இதன்படி கனடா பாலசுந்தரம், இளைய தம்பி, மலேசியா மனோன்மணி தேவி, தென்கொரியாவின் செஜோங் பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ். ஆரோக்கியராஜ், சிங்கப்பூர் மா. அன்பழகன், கனடா தீனதயாளன், வேல்ஸ் மதன் எஸ். ராஜா ஆகியோருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.